ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்துக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாரதி இப்போ அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக்கில் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிறாரு. அதை கண்ணம்மா பார்க்குறாங்க. எதுக்காக நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு பாரதி கோபமாக சொல்கிறாரு. நானாக உங்களை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொன்னால் மட்டும்தானே இந்த வீட்டை விட்டு போவேன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. நீ கேட்குற கேள்விக்கெலாம் என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் கனவுல கூட உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. கண்ணம்மாவோட கண்ணெல்லாம் கலங்குது. அதை பார்த்த உடனே பாரதி கொஞ்சம் வருத்தப்பட தான் செய்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறமா கண்ணம்மாவோட கண்ணீரை தொடச்சி விடுறாரு. நீ போய் நிம்மதியாக தூங்கு, இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலையில் கண்ணம்மா பாரதிக்காக காஃபி செய்கிறதுக்காக பாலை காய்ச்சிட்ருக்குறாங்க. பால் பொங்கி கீழே விழுகிறது கூட தெரியாமல் கண்ணம்மா பாரதி நைட்டை அவங்க கிட்டக்க பாசமாக நடந்துக்கிட்டதே நினச்சிட்ருக்குறாங்க. பாரதி இப்போ அங்கே வராரு. கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, என்ன கண்ணம்மா நீ இன்னும் கிளம்பலையா, நம்ம இன்னைக்கு வெளியில் போகணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அகிலனோட குழந்தைக்கு இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க, அது போக ஒரு பூஜையும் நடத்த போகிறோன்னு அம்மா சொன்னாங்கல்ல, மறந்துட்டியா, சீக்கிரம் கிளம்பு கண்ணம்மா அப்படின்னு ரொம்ப பாசமாக சொல்கிறாரு. பாரதி வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு அழகாக ரெடி ஆகிடுறாரு. கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, நீ லேட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் அம்மா உன்னை தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கண்ணம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க. அடுத்ததா சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. சௌந்தர்யா கண்ணம்மாவும் பாரதியும் சண்டை போட்டுட்டு இருந்ததையே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, இன்னைக்கு பாரதியும் கண்ணம்மாவும் வீட்டுக்கு வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக இப்போது பாரதியோட கார் வருது. அதுலேருந்து பாரதியும் கண்ணம்மாவும் ஒன்றா சேர்ந்து வராங்க. பாரதி கண்ணம்மாவோட தோளில் கை போட்டு ரொம்ப பாசமாக கூட்டிகிட்டு வராரு. அதை பார்த்த உடனே சௌந்தர்யாவுக்கு நம்பவே முடியலை. அவங்களுக்கு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரே வந்துடுது. அகிலன், அஞ்சலி, வேணு, கண்ணம்மாவோட அப்பா எல்லாருமே பாரதியும் கண்ணம்மாவும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ஒரு நாளைக்காக தான் நான் இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சௌந்தர்யா கண்ணம்மாவுக்கும் பாரதிக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. பாரதி கண்ணம்மா கிட்டக்க ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து பூஜையில் கலந்துக்கிறாங்க. பாரதி கண்ணம்மாவுக்கு நெத்தியில் குங்குமம் வச்சு விடுறாரு. நீ எனக்கு வச்சு விட மாட்டையா கண்ணம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்ணம்மாவும் ரொம்ப ஆசையாக பாரதிக்கு குங்குமம் வச்சு விடுறாங்க. பாரதி கண்ணம்மா ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கண்ணம்மாவோட அப்பாவை பார்த்து பாரதி கேட்குறாரு, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா மாமா அப்படின்னு ரொம்ப உரிமையாக கேட்குறாரு. பாரதி அப்படி கேட்குறத பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ரொம்ப நல்லா இருக்கேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. அதுக்கப்புறமா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. பாரதி இப்போது கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, நான் உன் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் கண்ணம்மா, நான் கோர்ட்டில் போட்டிருக்க டைவர்ஸை வாபஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்காக நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு கண்ணம்மா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. என்ன விஷயம்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு கண்ணம்மா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. பாரதி அப்படி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஆவலாக காத்துட்ருக்குறாங்க. பாரதி சொல்கிறாரு, இனிமே நீ, நான், ஹேமா, லக்ஷ்மி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் கண்ணம்மா, ஆனால் அதுக்காக நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கும் வருணுக்கும் பிறந்த குழந்தை தான் லக்ஷ்மி அப்படின்ற உண்மையை மட்டும் என்கிட்டக்க ஒத்துக்கோ, நீ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கோ, நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் கண்ணம்மாவுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க. பாரதி மனசு திருந்திட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் பாரதி இப்படி சொல்கிறத கேட்ட உடனே அவங்களால தாங்கவே முடியலை. பாரதி கிட்டக்க எந்த பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. சௌந்தர்யா இப்போ கண்ணம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக கண்ணம்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஏன் நான் இங்கே உன்னை பார்க்க வரக்கூடாதா, எனக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்னோட மருமக கண்ணம்மா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. உங்கள் மருமக கண்ணம்மா உங்கள் வீட்லேயே செத்து போயிட்டா, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு கண்ணம்மா ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் மகன் என்கிட்டக்க அவ்வளோ பேச்சு பேசினாரு, அப்போ நீங்கள் மௌனமாக தானே நின்று பார்த்துட்டு இருந்தீங்க, உங்கள் மகனை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க.
நான் அந்த இடத்துல மௌனமாக இருந்தது என்னோட தப்பு தான் கண்ணம்மா, என்னை மன்னிச்சிரு கண்ணம்மா அப்படின்னு சௌந்தர்யா மன்னிப்பு கேட்குறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, இனிமே தயவு செஞ்சு என்னைய பார்க்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. என்ன கண்ணம்மா இப்படி மூஞ்சில் வச்ச மாதிரி பேசுகிற, நான் இப்போ இங்கே இருக்கட்டுமா போகட்டுமா அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. கண்ணம்மா இப்படி பேசுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சௌந்தர்யா. ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து அமைதியாக கிளம்பி போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.